ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய கடலோர காவல் படையில் நேவிக் எனப்படும் பணிகளுக்கான காலி இடங்கள் நிரப்பப்பட இருக்கிறதா அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த பணிக்கு தகுதியானவங்க இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த துறையில் என்னென்ன பணியிடங்கள் காலியாக இருக்குது, இதற்கான கல்வி தகுதிகள் என்ன, இதோட செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும், மேலும் விண்ணப்பிக்கிற முறை எப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முழு விவரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனடி அப்டேட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போஸ்டிங்கோட நேம் பார்த்தீங்கன்னா நேவிக் ஜெனரல் டியூட்டி. இந்த பணிகளுக்கான சம்பளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 21,700 ரூபாய் மாதம் கிடைக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பணிக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 22 வயதிற்கு உட்பட்டவர்களாக விண்ணப்பிக்கிறவங்க இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பாக ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடங்களும் வயது வரம்பிலிருந்து தளர்வு வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இதற்கான கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மேக்ஸ் அல்லது பிசிக்ஸ் பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களோட +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான உடற்தகுதி தேர்வுக்கான வரையறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி விண்ணப்பதாரர்கள் உயரம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் உயரத்திற்கேற்ற எடையும் பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக மார்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 சென்டிமீட்டர் சுருங்கி விரியும் தன்மை பெற்றிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் தெளிவான பார்வை திறன் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உடன்திறன் தேர்வை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் 7 நிமிடத்திற்குள் 1.6 கிலோமீட்டர் தூரத்தை ஓடி கடக்க வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக ஓடி முடித்தவுடன் ஸ்குவாட்-அப்ஸ் 20 முறையும் புஷ்அப்ஸ் 10 முறையும் எடுக்கும் திறன் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த போஸ்டிங்களுக்கான செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, உடன்திறன் தேர்வு, மருத்துவ தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக எழுத்து தேர்வின் போது +2 அடிப்படையில், அதாவது மேக்ஸ், பிசிக்ஸ், பேசிக் கெமிஸ்ட்ரி, நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் பாடப்பிரிவுகளிலிருந்து கேள்விகளும் மற்றும் ஜெனரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் மற்றும் ஆப்டிடியூட், ரீசனிங் பாடப்பிரிவுகளில் இருந்து கேள்விகளும் கேட்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக எழுத்து தேர்வு நடைபெறும் நாட்கள் பார்த்தீங்கன்னா மார்ச்சிலிருந்து ஏப்ரலுக்குள்ள தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கிய குறிப்பாக எழுத்து தேர்வில் கலந்து கொள்ளும் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 2ஆம் வகுப்பு ரயில் அல்லது பேருந்து கட்டணம் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் முக்கியமாக தேர்வுகளில் தேர்வானவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிகளானது ஜூலை முதல் ஆகஸ்டுக்குள்ள நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்பிக்கிற முறைகளை பற்றி பார்க்கலாம். விண்ணப்பிக்கிற முறையை பொறுத்த வரைக்கும் தகுதியானவங்க www.joinindianhostelguard.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது தற்போதைய புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை செய்து ஸ்கேன் செய்து அனுப்பணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பாக ஆன்லைனில் விண்ணப்பித்த உடனே விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கைவசம் வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 31/1/2019 அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த போஸ்டிங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான முழுமையான விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் இது போன்ற ஜாப் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.